வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்எல்ல ரீஃபண்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. 2019 அப்ளை பண்ணவங்க சொல்லியிருக்கீங்க, நாங்கள் அப்ளை பண்ணது அதிகமான அமௌண்ட்டு, ஆனால் எங்களுக்கு ரீஃபண்ட் ஆனது கம்மியான அமௌண்ட்டு. அதுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிஎஸ்எல்ல 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணி அமௌண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும். 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ண மறந்தவங்களும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அதற்கான அப்ளை பண்றதற்கான ஆப்ஷன் இப்ப கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ நாங்கள் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணல, இனி இப்போ அப்ளை பண்ண முடியுமான்னு. ஸோ இப்போ அப்ளை பண்ண முடியாது. அதற்கான ஆப்ஷன் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்கும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 to 23,000 வரைக்கும் யாரெல்லாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கான அமௌண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. அவங்களுடைய பிஎஸ்எல் நம்பர் இதில் கொடுத்துருக்கு, அவங்களுடைய நேம் கொடுத்துருக்கு, அவங்களுடைய அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர். அவங்க பார்த்தீங்கன்னா இதில் கிளைம் பண்ணக்கு அவங்க அமௌண்ட் கிளைம் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 17,850 ரூபா அவங்க ஆன்லைனில் கிளைம் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்தது பார்த்தீங்கன்னா வெறும் 7,350 ரூபா தான் வந்திருக்கு. இதற்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அமௌண்ட் பெய்டு பேங்க் அக்கௌண்ட். ஆனால் அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதாவது பார்த்தீங்கன்னா 7,350 ரூபா தான் எலிஜிபிலிட்டி ரீஃபண்ட் அமௌண்ட். இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க 7,350 ரூபாய்க்கு உள்ள ஸ்லிப்பை மட்டும்தான் வச்சிருக்காங்க. அவங்க எத்தனை ஸ்லிப்பு வச்சிருந்தாங்களோ ஆன்லைனில் ரீஃபண்டுக்கு அப்லோடு பண்ணாங்களோ அத்தனை ஸ்லிப்புக்குள்ள அமௌண்ட் மட்டும்தான் வரும். நீங்கள் மீதி ஸ்லிப்பை மிஸ் ஆனால் அதுக்கான அமௌண்ட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், 2019 ரீஃபண்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணாதவங்க நீங்கள் கண்டிப்பாட்டு உங்களுக்கு பேமெண்ட் பண்ண ஸ்லிப் எத்தனை இருக்கோ எல்லாமே பத்திரமா வச்சிருங்க. எல்லா ஸ்லிப்பும் அப்லோடு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மொத்த அமௌண்ட் கிடைக்கும், இல்லைன்னா அமௌண்ட் கிடைக்காது. நீங்க எத்தனை ஸ்லிப் அப்லோட் பண்ணீங்களோ அத்தனை ஸ்லிப்புக்குள்ள அமௌண்ட் தான் கிடைக்கும். இவங்க பாத்தீங்கன்னா 17,850 ரூபாய்க்கு பே பண்ணிருக்காங்க பிஎஸ்எல்ல. ஆனா அவங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணும்போது வெறும் 7,350 ரூபாய்க்குள்ள ஸ்லிப்பை மட்டும்தான் அப்லோடு பண்ணிருக்காங்க. ஸோ அதனால மட்டும்தான் இவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் நம்முடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது, நாங்க பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட்டுக்கு நாங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம், ஆனால் அமௌண்ட் எங்களுக்கு கம்மியாக வந்திருக்கு. கம்மியாக வந்ததற்கான ரீசன் இதனால தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இனி புதுசாக யாராவது ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாட்டு எல்லா ஸ்லிப்பையும் அப்லோடு பண்ணுங்க. 100 ஸ்லிப் இருந்தாலும் சரி, 50 ஸ்லிப் இருந்தாலும் சரி, நிறைய ஸ்லிப் அப்லோடு பண்ணணும் அப்படி ஒன்றும் கிடையாது. எத்தனை ஸ்லிப் இருக்கோ அத்தனை ஸ்லிப்பை நீங்கள் அப்லோடு பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்எல் சம்மந்தமாட்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீத்.